राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில உண்மைகளை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மட்டும்தான் நமக்கு வேணும். யதார்த்தத்தை ஒத்துக்கொள்ளணும். வர்றது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். குருஜி அம்மா எப்பொழுதுமே சொல்லுவார்கள், இந்த வருவதை ஏற்றுக்கொண்டு அதுல நாம பலப்படுறது தான் இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம். வெயில் காலம் வந்தால் வெயில் கடுமையாக இருக்கும், வெக்கையாக இருக்கும், வேர்க்கும். பெருசாக மத்தியான சமயத்தை வெயிலெல்லாம் போக முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போலே வாழணும். இந்த கரடி எல்லாம் சொல்லுவார்கள், அதுக்கு ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னா தனியாக எங்கேயாவது போய் தூங்கிடும். நிறைய நேரம் தூங்கும், நிறைய நாள் தூங்கும். அப்போ தான் அதுக்கு அந்த எனர்ஜியை பத்திரப்படுத்தி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா எழுந்து திரும்பியும் அந்த காலம் மாதிரி அதுக்கு ஆகாரம் கிடைக்கிற சமயத்தில் எழுந்து அதுக்கப்புறம் போய் வேட்டையாடி சாப்பிடும். மற்ற சமயத்தில் இந்த சமயத்தில் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது. ரொம்ப பனிப்பொழிவு இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அந்தந்த வாழ்க்கை தகவமைப்பு. இந்த ஆந்தையெல்லாம் பார்த்தோம்னா பகல் பொழுதெல்லாம் பெருசாக அலையாது. அது பாட்டுக்கு வௌவால் பகல் பொழுதெல்லாம் அப்படியே கிடக்கும். ரா பொழுது தான் அதோடைய வாழ்க்கை. இப்போ ரா பொழுதில் அப்படியே அலையும், அது சாப்பிடும். திரும்பி பகல் பொழுது வரும்போது விடியும் பொழுது வந்து படுத்து தூங்கிடும், இந்த நைட் டியூட்டி பார்த்துட்டு வர மாதிரி. அப்போ அதை ஏற்றுக்கிறது. இவ்வளோ மிருகங்கள் எல்லாம் பகல் பொழுதில் அலையிறதே, நான் மட்டும் ராத்திரியில் அலையிறேனே அப்படிலாம் சொல்லாது. எல்லாம் பகல் அலையுது, நான் பகல் சுகமாக தூங்குறேன். ராத்திரியில் எல்லாம் தூங்குது, நான் சுகமாக அலையிறேன். இவ்வளோதான். இவ்வளோதான் வாழ்க்கையை பற்றிய இந்த நிர்ணயம் வேணும். அவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு, இதுல நான் எப்படி வாழணும், இதுல நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும், இதுல கடவுள் எனக்கு எந்த விதமான அருள் செய்கிறார், இவ்வளவுதான் பார்க்கணும். எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு அருள் இருக்கே. மற்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் இருந்துட்டு போதும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க உங்க வாழ்க்கையை கவனிச்சுண்டு உங்க வேலைகளை பண்ணிண்டு உங்க விஷயங்கள்ல நீங்க ஆசையோடு எல்லாம் பண்ணும்பொழுது நிஜமாவே சந்தோஷமா இருக்கும். நம்ம என்னைக்கு அடுத்தவர்களை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அடுத்தவரோட வாழ்க்கையோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறோமோ, அன்னைக்கு தான் நிம்மதி குறையும். நிம்மதி குறையும், அதிகமாக நினைச்சுன்னா நிம்மதி குறையும். இதுதான் உண்மை. எதுவுமே யோசிக்காம உங்க வாழ்க்கை, உங்க ரொட்டீன், இதுல மட்டும் கவனம் வச்சு பாருங்களேன், அவ்வளவு ஆனந்தமா இருக்கலாம். அதுக்கு பேர் தான் தவமே. காட்டில் போய் தவம் பண்றேன்னா என்ன, தனக்கு வேண்டியதை அடைவதற்கான முயற்சி, அதுல முழு ஈடுபாடு. இப்ப இரண்யாக்ஷன் இரண்யகசிபெல்லாம் கூட தவம் செய்கிறார்கள். தனக்கு இது வேணும்னு முழு ஈடுபாடு. ராவணன் முழு ஈடுபாடோட தபஸ் பண்றான், அப்பொழுதும் அவ்வளவு பெரிய வரம் கேட்கிறான். இரண்யகசிபு முழு ஈடுபாட்டோட தவம் பண்ணான். அதனாலதான் பகல்ல மரணம் இருக்கக்கூடாது, ராத்திரி மரணம் இருக்கக்கூடாது, எல்லாம் கேட்கிறான். அவ்வளவு முழு ஈடுபாடு அவனுக்கு அதுல இருக்கு இல்லையா? அப்ப முழு ஈடுபாடு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம் வாழ்க்கையில் நாம ஈடுபடணும். எங்கெல்லாம் கவனிச்சு பாருங்க. நீங்க உங்க விஷயத்துல முழு கவனமா இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஒன்று அடுப்புல பால் வச்சுருவீங்க, கணவனே கூப்பிட்டோமே, அப்பாவே கூப்பிடட்டோமே, அம்மாவே ரொம்ப அவசரம் ஆத்திரம் மட்டும் ஓடுவோம். இல்லாட்டி ஒரு நிமிஷம் பால் பொங்க போகிறது இறக்கி வச்சுட்டு வரேன். ஒரு பால் பொங்கிறதுல பொங்கினா பொங்கிட்டு விட முடியல, அங்கேயே தானே நிற்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த சமயத்தில் மற்ற எதுவுமே பெருசா இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ கணவனே
அழகா அன்போட காதல விட இது ஒரு 2 நிமிஷம் இருங்க, பால் அணைச்சிட்டு வரேன், அவ்வளவுதான். இல்லை குழந்தைகள் பள்ளிக்கூடம் கிளம்புறது, அந்த சமயத்தில் கணவன் கூப்பிட்டா எனக்கு வேறு வேலை இருக்குது. அதே அந்த மனுஷன் ஆஃபீஸ் போகணுமா, ரைட்டு, அப்போ பக்கத்தில் இன்னும் இருந்தாலும் கலப்படும், அவ்வளோதான். அப்போ முழு கவனம், நிறைய கவனித்து பாருங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ கவலையோ ஒன்றுமே கிடையாது. வெறுமை ஒரு சின்ன விஷயம் தானே பால் ஆஃப் பண்ணுறது. அதில் முழு ஈடுபாடு இருக்கும்போது எங்கே கவலை இருக்குது, எங்கே பயம் இருக்குது, எங்கே வெறுப்பு இருக்குது, எங்கே யோசனை இருக்குது. ஒருவேளை பால் எதுக்கு நின்றுப்பல், எதையோ கவனம் இருந்தால் பால் பொங்கி வழிஞ்ச பிறகுதான் தெரியும். கவலையில் இருக்கும்போது பால் பொங்கி இதில் கவனம் வச்சா கவலைக்கு வேலை கிடையாது, கவலைக்கு வேலை வச்சா இது எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கும், இது எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்துரும். ஏன்னா இதில் கவனம் இல்லைல்ல. அப்போ அன்றைய பொழுது அந்த விஷயம் அந்த நிமிஷம் கவனம் அதில் வைக்கணும். இந்த ஒலிம்பிக்கில் ஓடுறாங்க, இல்லாட்டி அதிலெல்லாம் மெடல்லாம் வாங்குறாங்கன்னா கவனம் முழுக்க அதுலேயே இருக்கும், அதுலேயே இருக்கும். அது ஓவர் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஒலிம்பிக்கில் அந்த மாதிரி தான் ஒருத்தங்க ஸ்விம்மிங்காக எல்லாம் லைன் நிற்கிறாங்க, அவசரத்தில் அது சுடுறதுக்கு முன்னாடி குதிச்சுட்டான், டிஸ்குவாலிஃபைடு. அவ்வளவு நாள் இத்தனை வருஷங்கள் அவனுடைய எல்லா முயற்சியும் போச்சு. அதாவது போட்டி போட்டு தோக்கிறது, போட்டியிலிருந்தே தகுதி நீக்கம் செய்யறதுன்னு ஒன்று உண்டு. என்ன ஒரு செகண்டு, ஒரு நிமிஷம் கூட கிடையாது, ஒரு செகண்ட்ல உள்ள போயிட்டான், போச்சு, அவ்வளோதான். அதனால இப்போ கவனம் சரியா இருந்தால் அந்த ஒரு செகண்ட் தானே, ஒரு நொடி பொழுது வாழ்க்கை மாறுமானா மாறும். அப்ப நம்முடைய கவனம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவோம், பிவேர், நாய்கள் ஜாக்கிரதை போர்டு போட்டுப்பாங்க, கவனமா இரு. அப்ப நம்முடைய கவனம் நம்முடைய வாழ்க்கையில. நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் பார்த்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் கவனமே இல்லை, இதான் உண்மை. கஷ்டத்துக்கு காரணம் கடவுளோ கர்ம வினையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கஷ்டத்துக்கு காரணம் அவரவர்களுடைய கவன குறைபாடு ஒன்று தான். எல்லாருக்கும் பிடிவாதம் இருக்கு, எல்லாருக்கும் வாழ்க்கையில் மேலே வரதுக்கான முயற்சிகள் இருக்கு. ஆனால் எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்கும், எவ்வளவு கவனத்தோட இருக்கோன்றதை பொறுத்து வாழ்க்கை மாறுது. அதே மாதிரி கூரை வீட்டில் இருந்தாங்க, நல்லா படித்து கஷ்டப்பட்டு படிச்சு, நம்ம நிறைய பேர் எல்லாம் ரோடு விளக்கில் படித்தாங்க, நிறைய உண்டு. இப்போ கவனம் எங்கே இருந்திருக்கு, இந்த குடிசை வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை முறை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை முறை பிடிக்கல, இல்லை எனக்கு இதை விட உயர்ந்த லெவலுக்கு போகணும். அது இருக்கிற அந்த வாழ்க்கையை கரிச்சு கொட்டக்கூடாது, இதில் கோவப்படக்கூடாது, இதில் வெறுப்பக்கூடாது. என் நிலைமை இப்படி இருக்கு, இதே நிலைமையில நான் வாழ மாட்டேன், இதை விட உயர்ந்த நிலைமைக்கு நான் போகணும், அப்போதான் முன்னேற்றம் வரும். இது அப்படியே இதில் வெறுப்பு கடுப்பில் இருந்தோம்னா திருப்பி இதே நினச்சிட்டு இருப்போம். இதில் இருக்கேன், எனக்கு இது இப்படியே இருக்க வேண்டாம், இதை விட உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னு முயற்சி இருந்தால் வாழ்க்கையில் நடக்கும். முயற்சிக்கு கவனம் தான் வேணும். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கவனம் நமக்கு உபயோகமாகும். அது ரொம்ப தெளிவாக நாம இருக்கணும். நல்லா சில பேரெல்லாம் கண்ணாடி போடுறோம், மறந்தது பக்கத்தில் யார் கண்ணாடி எடுத்து போட்டோம்னா, கணவனாகவே இருக்கட்டும் சரி, வேறு ஏதாவது யாரோ சில பேருக்கு மட்டும் 2 பேருக்கு ஒரு கண்ணாடி போட்டுப்பாங்க படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் நமக்குன்னு போடுற கண்ணாடி தான் துல்லியமாக காட்டும். ஏன்னா நம்மளோட குறைபாடு வேற, அவர்களுடைய குறைபாடு வேற, 2 பேருக்கும் கண்ணில் குறைபாடு, 2 பேருமே கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கட்டும், ஆனால் கொஞ்சோண்டு மாறும் இல்லை. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ரொம்ப கூடவே இருக்கார்கள். ஆனால் அவர்களுடைய குறைபாடு வேற, அவர்களுடைய கண் பார்வைக்கான கண்ணாடி வேற, நம்மளுடைய கண் பார்வைக்கான கண்ணாடி வேற. மாற்றி போட்டோம்னா வராது. அம்மா பெத்த பிள்ளை 2 பேருக்கு ஒரே சைடு போட முடியுமா? டிசைன் மாறி போயிடும், வேறதான். அப்போ உங்கள் வாழ்க்கை பிரத்யேகமான வாழ்க்கை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கை தனித்துவமானதுன்ற அந்த ஒரு நம்பிக்கை முதல்ல வேணும். அவங்க வாழ்க்கை மாதிரி இல்லையே, அவங்க கணவன் மாதிரி இல்லையே, அவங்க மனைவி மாதிரி இல்லையே, அவங்க பிள்ளைகள் மாதிரி இல்லையே, இந்த நினைவே
அபத்தம். இந்த நினைவுகளே கஷ்டங்களை கொடுக்கும். சரி, என் கணவன் எப்படி இருக்கான், இந்த கணவனை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், இந்த கணவனோட நான் எப்படி வாழலாம், இந்த கணவன், இந்த பிள்ளை, இந்த குடும்பம், இதுல நான் எப்படி ஆனந்தத்தை சரி பண்ணிக்கலாம், எப்படி நான் ஆனந்தத்தை கொண்டு வர இயலும். மலைப்பாங்கான இடங்கள்லையும் நிலமெல்லாம் உண்டு. இப்போ உத்தராகண்ட்லாம் போனோம்னா எல்லாம் மலைப்பாங்கான பிரதேசம். அங்க இருக்கிறவன் ஆப்பிள் போடுவான், மரம் விளையும், அதை விற்பான். அந்த ஆப்பிள் ஒரு 2-3 மாசம்தான் அதுக்கு ஆப்பிள் கொடுக்கும். மீதி 9 மாசமும் அந்த மரம் அங்கேயே தான் இருக்கணும். 9 மாதம் தண்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பிடுங்கி போட்டு அவன் வேற வச்சான்னா அந்த 3 மாதத்துக்கான ஆப்பிள் கிடைக்காது. ஆப்பிள் விட்டுருவோம். டீ தோட்டம், காஃபி எஸ்டேட் அதே ஹைட்டில் தான் இருக்கும். அது பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மரம் அப்படியே தான் இருக்கும். அதுலேருந்து இலைகளை மட்டும் எடுப்பாங்க. இந்த காஃபி பூக்கும், எப்பயோ விட பூக்கும். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை, எந்த சீசன் அப்போ தான் பூக்கும். மற்ற சீசன்லாம் தண்டமாக இருக்குன்னு சொன்னால் அவளை பைத்தியக்காரத்தனமோ, அந்த மாதிரி என் கணவன் தண்டம் சொன்னால் பைத்தியக்காரத்தணும், என் மனைவி தண்டம் சொன்னால் பைத்தியக்காரத்தணும். அந்த சமயத்தில் அது வரைக்கும் அது மரமாக இருக்கிறதே உபயோகம். அப்போ அந்த ஆப்பிள் முதலாளி பாரு, தாமிரபரணி நதிக்கிற ஓரத்தில் 3 போகம் அதை போடுறான், இதை போடுறான், ஊடு பயிரா போடுறான், இதை முடிச்சவொடனே எள்ளு போடுறான், அதை முடிச்சவொடனே துவரை போடுறான். அதே தான். இதே தாமிரபரணிலேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரம் தான் எல்லாம் காட்டன் தானே போடுறாங்க. சிவகாசி பக்கம் எல்லாம், சிவல்லிபுத்தூர் பக்கம் எல்லாம் பருத்தி செடி தானே போடுறான். இதே சமபூமி தானே. ஆனால் அந்த பூமிக்கு அங்கே பருத்தி செடி தான். அப்போ அந்த பருத்தி செடியை வச்சு அவன் லாபம் பார்க்குறானா இல்லையா? இங்கே வருஷம் முச்சூட பயிரிட்டு சம்பாதிக்கிற லாபத்துக்கு வேற அவன் எப்போ பார்த்தாலும் பருத்தி செடியை போடுவாங்க, லாபம். அவன் அதை விட்டுட்டு இங்கே பார்த்துட்டு இங்கே மாதிரி நானும் அங்கே நெல் போடுறேன், வேலைக்காகாது. அப்போ அந்த இடம், அந்த தட்ப வெப்பம், அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல இந்த பயிரை போட்டால் எனக்கு லாபம். அப்போ என்கிட்ட ஒரு காணி நிலம் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு காணி நிலத்தில் நான் எதை விளைவிச்சு என் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமோ அதில் தான் நான் கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு அந்த நிலம், அவங்க நிலம் தான் நல்லா விளையுது, அவங்கெல்லாம் 1 ஏக்கர் இருக்கு, என்கிட்ட ஒரு காணி நிலம் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு காணி நிலத்தில் உழைக்கலாம் இல்லை, இந்த ஒரு காணி நிலத்தை தக்காளியாவது போடலாம் இல்லை, ஒரு காணி நிலத்தை அவரைக்கூடியாவது போடலாம் இல்லை, ஏதோ ஒன்று சாதாரணமாக விளையக்கூடிய வெறுமை ஒரு பாவக்காய் தோட்டத்தை போட்டால் கூட அது கொண்டு போய் விற்கலாம் இல்லை. சிலதுக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் பராமரிப்பு அவசியம் இல்லை, சிலதெல்லாம் பராமரிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. தானாக வளரும் அது பாட்டுக்கு. அப்போ அந்த ஒரு காணி நிலத்தில் கவனம் வச்சா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். 1 ஏக்கர்காரனை பார்த்து இல்லாட்டி பக்கத்து நம்மளோட இன்னொருத்தன் ஒரு காணி நிலம் இருக்கட்டும், ஒருத்தன் பயிரிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பயிரிடலை, அவன் இதை விளையிறான், அவன் உழைக்கிறான் விளையுது, நம்ம உழைக்கலை விளையலை. அப்போ அதை பார்த்துட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த ஒரு காணி நிலத்தில் நமக்கு கவனம், நம்ம கிட்ட என்ன இருக்கோ, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ முதல்ல இதில் உபயோகப்படுத்திக்கணும், இதில் வாழணும், இதில் உசந்து வர்றதுக்கான வழி என்னன்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் கவனம் வச்சோம்னா பிரச்சனை. சமர்த்த ராமதாசர் இதைத்தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த வாழ்க்கை இவ்வளவுதான், இந்த வாழ்க்கையில இதை நீ எப்படி சிறப்பாக்கிக்கலாம், இதுதான். அதனாலதான் கணவனை இந்த பெண்கள்லாம் நீ மடத்துக்கு வா, நீ மடத்தை பார்த்துக்கோ, ராமராயாவுக்கு கைங்கரியம் பண்ணு, கணவன் இழந்துட்டான்னு உட்காந்துட்டு இருக்காத, இதோட வாழ்க்கை முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம் இல்லை, கடவுளை குத்தம் சொல்லாத, சும்மா இருந்தால் அடுத்த வாழை பார்த்து அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு பொறாம வரும். அதை விட இந்த வாழ்க்கையில் நீ ராமராயா இருக்கான், பூஜை பண்ண, மடத்தை பார்த்துக்கோ, இதுக்கான வரவு செலவு கணக்கை பார்த்துக்கோ, இல்லை இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கரெக்டாக ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோ, ராமநவமி உற்சவத்துக்கு எல்லாம் பண்ணு, வரவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடு, எல்லாருக்கும் அழகாக பார்த்துக்கோ, ராமராயாவோட பூஜை நடக்கிறதா பாரு, காத்தால எழுந்து கோலம் போடு. அப்போ இதுதான் உன் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நீ எப்படி வாழணும். அதே சத்ரபதி சிவாஜி எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் எங்கேயாவது தபஸ் பண்ண போகிறேன்னா அது சரிப்பட்டு வராது. இந்த ராஜ்யத்தை உனக்கு சுபாவமாக கோபம் வரும்,
உனக்கு வீரமும் இருக்கு. எங்கேயாவது ஒரு அதர்மம் நடக்கும்போது நான் சும்மா பார்த்துட்டு கடவுள் காப்பாற்றணும் உட்கார முடியாது. அந்த பொறுப்பை நீ எடுத்துட்டு போய் சண்டை போடுற ஆள். நீ சண்டை போட்டால் மட்டும்தான் உனக்கும் நிம்மதி, அடுத்தவங்களுக்கும் நிம்மதி. இதை விட்டுட்டு நீ இங்கே மடத்தில் நான் உட்காந்துக்கிறேன், இந்த பசங்களை மாதிரி உங்கள் சிஷ்யன் கல்யாண சுவாமி மாதிரி இருக்கேன், உத்தவ சுவாமி இருக்கான்னா அது சரி வராது. அதே மாதிரி கல்யாண சுவாமியோ உத்தவ சுவாமியோ நான் சத்ரபதி சிவாஜி மாதிரி ராஜ்யத்தை ஆளறேன்னா அது உனக்கு வேலைக்காகாது. நீ உன் கதையை பாரு. அப்ப இதுதான் ரகசியம். உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணுமோ, என்ன கத்துக்கணுமோ, என்ன படிச்சுக்கணுமோ, என்ன மாத்திக்கணுமோ, இதுல முன்னேறுவதற்காக என்ன முயற்சிகள் செய்யணுமோ அதுல நம்முடைய கவனம் இருக்கணும். வேதவியாசர் ராமாயணம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, நான் திரும்பி ராமாயணத்தை கன்வெர்ட் பண்றேன்னா நடக்காது. இவர் பாகவதம் தான் எழுதணும். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன, இந்த வாழ்க்கையில உங்களுடைய விஷயங்கள் என்ன, இதுல தான் கவனம் இருக்கணும். தங்கம் வசதி தான் இருக்கா, எல்லா இடத்துலையும் தங்கம் உபயோகமாகாது. குழாயெல்லாம் தங்கம் இருந்தால் திருடின்னு போயிடுவாங்க. அது இரும்பாத்தான் இருக்கணும், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் நிறைய தங்கம் இருக்குன்னு வாசலில் தங்கத்தில் கேட்டு போட்டேன்னா அப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 4 பேரை போடணும். பாதுகாக்கிறவனே ஒரு நாள் கட்டி தூக்கி போயிடுவான். எதுக்குடா இவன் கொடுக்குற 2000 ரூபாய் சம்பளத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு தங்கத்தை ஒரு கேட்டை தூக்கிட்டு போயிட்டோம்னா லைஃப்ல செட்டில் இல்லாம தூக்கிட்டு போயிடலாம். அப்ப அதுக்கு தங்கத்துக்கு வேண்டாம். அந்த இரும்பு கேட்ல அதுல என்ன சும்மா ஸ்டைலா பண்ணிக்க முடியுமோ அதுல என்னெல்லாம் பந்தா பண்ண முடியும் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எவ்வளவு பந்தா பண்ணாலும் கேட் அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் அது கடவுள் மாதிரி கும்பிட போறதெல்லாம் கிடையாது. அதுக்கு இவ்வளவுதான் விலை. அப்ப இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இந்த கணவன், இந்த மனைவி, இந்த பிள்ளைகள், இந்த உற்றார் உறவினர்கள், இங்க இருக்கிற சூழ்நிலை, இந்த வேலை, இதுக்கு நடுவில் தான் நான் வாழ்ந்தாகணும். இந்த வாழ்க்கையில நான் என்ன பார்த்துக்கணும், இந்த வாழ்க்கையில தான் நான் முன்னேறணும். எனக்கு முன்னேறுவதற்காக தனியாக ஒரு வாழ்க்கையெல்லாம் கொடுக்கப்பட மாட்டாது. இதுதான் என் நிலைமை, இதுக்கான வாழ்க்கை கொடுத்துருக்காரு. இதுல நாம எப்படி ஜெயிக்கிறோம். அதனால தான் கல்யாண் சுவாமிய சமர்த்த ராமதாசர் நீ இனி இங்க இருக்க வேண்டாம், டோம்காவ் போன்னு சொல்லி தனியா அந்த இடத்துக்கு போன்னு சொல்லியே அனுப்புற. அங்க போ, அந்த இடத்துல ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணு, இவ்வளவுதான். அந்த இடத்துல போய் எப்படி ஆசிரமத்தை நீ நிர்ணயிக்க போற, நான் கூட சப்போர்ட் பண்றேன், நான் 10 நாள் இருக்கேன், நான் 10 நாள் கதை பண்ணி தரேன், ஜனங்களும் வருவாங்க, அப்புறம் இவன் தான் என் சிஷ்யன், இனிமேல் இவன் பார்த்துப்பான், இந்த வேலையே கிடையாது. நீ போ, நீ ஜெயிச்சுவா, அவ்வளவுதான். நீ போ, நீ ஜெயிச்சுவா. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அனுப்புற. குரு எப்பொழுதுமே யாருமே தன் நிழல இருக்கணும்னு எதிர்பார்க்கறதே கிடையாது. அடுத்தவர்களுக்கு தன்னுடைய சிஷ்யர்கள் நிழலா மாறணும்னு ஆசைப்படுற. நமக்கு எல்லாம் குருவோட நிழல் இருக்கணும் ஆசை. குரு சொல்ற கதையே வேண்டாம், நீ முதல்ல வளரு, நீ நிழல கொடு, எப்ப பார்த்தா இங்க நிழல உட்காந்துட்டு இருக்காரு, கிளம்புற வழியை பாரு அப்படின்னு. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நமக்கு சௌகரியமா இருக்கு நிழல். குரு நிழல கதையே வேண்டாம், கொஞ்சம் வெயில்ல காய், நீ காஞ்சி ஒரு 4 பேருக்கு நிழல கொடு, உன்னை விட மோசமாக காயிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நிழலா இரு, அவ்வளவுதான். ஒரு தடவை நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வேற வழியில் நிறைய பேர் சேர்த்துட்டே வரும். நிழல் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பலத்தை பெருசாக்கிட்டே வருவோம். இப்போ நாம சிறு பிள்ளையா இருக்கும்போது நம்முடைய தேவைகள் குறைவா இருந்தது, நமக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்சு தேவைகள் ஜாஸ்தியா போயிடுச்சு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே மாறுது இல்லையா? அப்ப அதனாலதான் டோம்காவுக்கு அனுப்புறார். கூட போய் ஒரு ஆசிரமத்தை உனக்கு செட் பண்ணி தரேன், அதான் நீ போய் பார்த்துக்க. அதே இந்த இளம் விதவைகள், அக்கா பாய், வேணா பாய், அவர்களுக்கெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி இனி நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போற. ஏன்னா அப்பதான் ஊரில் இருக்கிறவன் மதிப்பான். இல்லாட்டி இந்த பொம்பளைக்கு என்ன தலையெழுத்து ஆடுறா அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறவர்கள்லாம் படிச்ச முட்டாள்கள் நிறைய பேர் இருப்பாள், சண்டைக்கு வருவா. அந்த இடத்துல இருந்து ஸ்தாபிதம் பண்ணி அப்பப்ப போய் ரீசெக் பண்ணி அவங்களுக்கு உரிய மரியாதை இருக்கா, அவங்களுக்கு அப்படி பண்ணாதான் சரியாகும். இவங்களுக்கு நீ போ ராஜா, நீ போய் பார்த்துக்கோ. கல்யாண் சுவாமி சமர்த்த ராமதாசரை விட்டுட்டு போயாச்சுன்னா என்ன, அவர் சொல்லியாச்சு. இந்த டோம்காவ் அங்க போறார், அங்க இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய சிஷ்யர்கள், பெரிய ஆசிரமம் எல்லாம் உண்டு அவருக்கு. ஆனாலும் மனசு எப்பொழுதும் ராமதாசரையே தான் சுத்தி வரும். அவருக்கு தியானமே அப்படின்னா ராமதாசரோட இருந்த அந்த நாட்கள், அந்த நினைவுகள். அப்பப்ப போயெல்லாம் பார்க்க மாட்டார்.
வாட்ஸ்அப் வீடியோ கால்லாம் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் மனசு குருநாதனிடத்துல எப்பொழுதுமே இருக்கும். சிஷ்யர்கள் வருவா, விஷயத்தை சொல்லுவா, எதுவானால் இவர் தன்னுடைய குருவை தியானம் பண்றத ஒரு நாளும் விட்டது இல்லை. தன் குருவை விட்டுவிட்டு இன்னொரு குருவை தியானமும் மரியாதையெல்லாம் கொடுப்பார். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய குருமார்களை பார்க்கலாம் இல்லை, ஆனால் பழகலாம் இல்லை, ஆனால் நம்முடைய மனசுக்குள்ள என்றைக்குமே நம்முடைய குருவுக்கு தான் முதல் மரியாதை. அந்த முதல் மரியாதை எந்த காரணத்தை கொண்டும் மாறவே கூடாது. அது மாறுறோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் குழப்பம் வரும். நிறைய பேர் பார்க்கலாம், சத்சங்கத்தில் இருப்பாங்க, வாழ்க்கை ரொம்ப குழப்பமா இருக்குன்னா இந்த குரு அந்த குரு அந்த குரு அந்த குரு ஓடிட்டு இருக்குது எல்லாமே அப்படியே நிற்குவாங்க. அங்கே அந்த ஒரு குரு பிடிச்சிருக்க கூட்டம் அழகாக போயிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. நிறைய பேர் பார்க்கலாம், நான் மதம் மாறினா அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்வார்கள். இது மதம் மாறினா சரி, இவ்வளவு நாள் பண்ண பூஜை, இவ்வளவு நாள் பண்ண பிரார்த்தனை, இவ்வளவு நாள் செய்த விஷயங்கள் கரெக்டாக பலன் கொடுக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க நினச்சிருக்காங்க அங்கே போனதுனால மாறியாச்சுன்னு. இவ்வளவு நாள் அங்கே சேமித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த டேங்கில் இருக்க தண்ணி எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பக்கம் போயிட்டு அங்கே போய் தான் கிடச்சிடணும். இதெல்லாம் இவ்வளவு நாள் இங்கே பண்ண பூஜையினுடைய பலன், இங்கே பண்ண பிரார்த்தனையின் பலன். இந்த டேங்கில் தண்ணி இருக்கிற வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். இந்த தண்ணி எல்லாம் காலி ஆச்சுன்னா ஒன்றும் கிடையாது, அங்கேயும் புதுசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இதான் உண்மை. நிறைய பேர் மதம் மாறுது அப்புறம் ஏன் புலம்பிட்டு இருக்காங்கன்னா, இவ்வளவு நாள் இங்கே பண்ண பூஜை இந்த கவனம் எல்லாம் போயாச்சு, மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறது. புரிய மாட்டேங்குது பல பேருக்கு. இவ்வளவு நாள் அழகாக இவ்வளவு தண்ணி சேகரித்து வச்சாச்சு, இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், இவ்வளவு நாள் சேகரித்து வச்சிருக்கோம், ஒவ்வொரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகம் ஆகிட்டே இருந்தது. இப்போ அங்கே போனோன்னா கடற்கரை எல்லாம் எடுத்துடுறோமா, அதுக்கப்புறம் மறுபடியும் நீ முதல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கணும். புரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையாங்க. அதனால ஒரு குருவிடத்திலே தான் மனசு லயப்படணும். கல்யாண சுவாமிக்கு எப்பொழுதுமே மனசு ராமதாசர் இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்படி உட்காருவார், இப்படி சமர்த்த ராமதாசரை தியானம் பண்ணுவார். முக்கியமாக தியானத்துக்கு ஒன்றும் தனியாக யோசிக்க வேண்டாம். தன் குரு தன்னிடத்துல பேசின விஷயங்கள், தனக்கு சொன்ன விஷயங்கள், இதை நினைச்சாலே போதுமே. இதுக்கு மேல தனியா வேற என்ன தியானம் பண்றதுக்கு இருக்கு? ஒரு இடத்துல மனசு லயப்படணும். இப்போ யாராவது நம்ம திட்டாங்க, உட்காந்து அப்படியே உரு உரு உருன்னு இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க திட்டதையே நினைச்சிட்டு இருக்கோம், வேற ஒண்ணுமே பண்ணல. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரே விஷயத்தை யோசிக்க முடியறதா இல்லையா? இவ்வளவுதான் தியானம், இவ்வளவுதான் தியானம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் எனக்கு ஃபோன் பண்ணலை, என்கிட்ட பேசலை, என்னை கண்டுக்கலை, என்னை இப்படி பேசிட்டாங்க. 6 மணி நேரமாக ஒரே ஆள் ஒரே விஷயத்த பலவிதமா யோசிச்சு மனசுல பாரமே திண்டு அதை 10 பேர்கிட்ட சொல்ல முடியறதுன்னா எவ்வளவு தூரம் உங்க மனசு கிளீனா தியானத்துல லயப்படுறதுன்னு பார்த்துக்கோங்க. தியானத்துக்கு ஒண்ணு கண்ணை மூடுங்கள், புருவ மத்தியை நினைத்துக் கொள்ளுங்கள், 1 மணி நேரம் கட்டி வேண்டாம், திட்டா போதும். தானா தியானம் மணிக்கணக்கா, நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாச கணக்கா உட்காந்துடும். ஈஸியா ஈஸியா சமயத்தில் குரு திட்டுறது அதுக்காக தான். இதுக்கெல்லாம் சொல்லி தான் புரிய வைக்க முடியாது. ஏன் தியானம் திட்டு அறிவு இருக்கான்னு கேட்டேன். குருஜி அறிவு இருக்கான்னு கேட்டேன், அறிவு இருக்கான்னு கேட்டேன். அப்பா கொஞ்ச நேரத்தில் மனசு சமாதானம். ஏன்னு கேட்டா சுத்தின்னு இருந்த மனசு அடங்கி உக்காந்துருச்சு இல்லை. அப்புறம் குரு சாதாரணமா பேசுவார். அப்புறம் அப்ப ஏன் திட்டினாருன்னு புரியாது, இப்ப ஏன் சாதாரணமா பேசுறாருன்னு புரியாது. உண்மை இல்லைடான்னா இது கடந்து கட்ட வளர்ந்து இருக்கு. ஒரு திட்டிட்டோம் அப்படின்னா ஏன் என்னை பத்தி ஏன் சொல்லிட்டார் அதுக்கு சொன்னார், தானா மனசு நின்றுடும். அப்ப இந்த சுத்தி பைத்திய மாதிரி அலையிறது இல்லையா, இந்த மேயறதுன்னு குருஜி அம்மா, இந்த மேயறது கட்டுப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் மனசு ஒரு நிலப்படும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னா தானா நடக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா ஜெயிச்சு. இதுதான் ரகசியம். அப்ப குரு தியானம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் தியானம் சொல்லிகிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் நம்மளை கவனிச்சுனாலும் அவசியமே இல்லை. எவ்வளவோ விஷயங்கள், வாழ்க்கைக்கான விஷயங்களை குரு நமக்கு பலவிதமா பல இடங்கள்ல ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. திரும்ப 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 இதையே அசை போட்டா போதும், இது அசை போட்டா போதும். பிரத்யேகமா அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கு மேல வேற என்ன வேணும்? மீராலாம் தன்னுடைய குருவை ஒரு நாள் ஒரு ராத்திரி அவ்வளவுதான் அவ அரண்மனையில தங்கிட்டு இருக்கும்போது ரைதாசரை ஒரு நாள் பார்த்தா, அன்னைக்குதான் உபதேசம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரைதாசரை அவ திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு நாள், ஒரு நாள் தான். நாரதர் திரும்பி பிரகலாதன் எங்க பார்த்தான்னு இல்லை. துருவனை நாரதர் திருப்பி எங்க பார்த்தார் தெரியல. சரியா? அப்ப இவ்வளவுதான், இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால கல்யாண சுவாமி எப்பொழுதுமே தன் குரு தியானம், எனக்கு இவ்வளவுலாம் சொன்னார். நான் அவர் சொல்ல சொல்ல குகையில உட்காந்து எழுதியிருக்கேன். குருநாதருடைய அனுகிரகம், அவருக்கு தண்ணீர் கொண்டு வர பாக்கியம், அவருடைய வஸ்திரங்களை துவைக்கிற பாக்கியம், இப்படி பலவிதமா கொடுத்துருக்காரு. நிஜமாவே குரு என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் எந்தெந்த விதத்துல எல்லாம் வாழ்க்கைக்கான ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அதுல கவனம் வைக்கணும். குரு அவர்கிட்ட இப்படி நடந்திருந்தா, அவர்களுக்கு இதை பண்ணார், எனக்கு இதை பண்ணல அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு இருந்தா நடக்காது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கைக்கு குரு என்ன கொடுத்திருக்கார், அதுல மட்டும்தான் நம்முடைய கவனம் இருக்கணும். அப்பொழுதுதான் குரு விஷயம் நமக்கு புரியும், இல்லாட்டி புரியாது. அப்ப அவ்வளவு அழகா நம்ம கல்யாண சுவாமி இது எல்லாம் தான் தியானம் பண்ணிட்டு அவர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னா இதைத்தான் நினைச்சுட்டு இருக்கார். இவ்வளவுதான் நினைச்சுட்டு இருப்பார். தன் குருவோடு இருந்த நாட்கள், குருநாதர் சொன்ன விஷயங்கள், குருநாதர் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இவர் குருநாதரை பார்த்துட்டு இருந்தது. நம்ம என்ன பண்ணோம்னா, குருநாதர் மற்ற விஷயமும் மற்றவாளை கவனிச்சுட்டு இருக்கோம். குருவை தான் கவனிக்கணும், குரு சொல்ற விஷயங்களை தான் கவனிக்கணும். அதுல ஈடுபாடு. இவ்வளவுதான் நம்ம கல்யாண சுவாமியினுடைய தியானம், குரு தியானம்ன்றது இவ்வளவுதான். இதுக்கு மேல தனியா குரு வந்து அப்படியே கடவுள் ரூபத்தை காட்டணும், அவர் ஒரு பிரத்யேகமா 4 திருக்கைகளோட சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்கணும், அப்படிலாம் அவசியம்லாம் கிடையாது. கடவுள்ன்ற ரூபத்தை குரு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட குருவாக அவர் செய்த விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்கள், அவர் உங்களுக்கு காட்டின வழிகாட்டுதல்கள், இதையே நினைச்சு கொண்டிருந்தா போதும். இதை நினைச்சுட்டு இருந்தா போதும். இதுக்கு மேல தனியாகவே தியானத்திற்கான ஒரு வேலையோ தியானத்திற்கான ஒரு முயற்சியோ அவசியமே கிடையாது. நம்ம தியானம்னா என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். மனசானது குரு சொன்ன விஷயங்களை அசைபோடுறது, குருவினுடைய செயல்களை நமக்கு ஏற்ற அமைவுள்ளாக சொல்லி கொடுத்திருக்கார். இவ்வளவுதான். இது எதிர்பார்ப்பும் கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது. அந்த குரு மேல அப்படி அக்கறை, ஒரு அபிமானம், ஒரு மரியாதை, அந்த விஷயங்களை அப்படின்னு அழகா நினைத்தல். இவ்வளவுதான். இதுக்கு பேரு தான் தியானம். கல்யாண சுவாமி எப்பொழுதுமே அதே தியானம் தான். சிஷ்யால் சொல்றது சொல்லுவார், ஆனா மனசு அப்படியே அந்த குருவோட நடந்த விஷயங்கள், தான் முதல்ல குருவை பார்த்தது, குரு தான் எவ்வளவு இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் குருவோட இருந்தீங்கன்னா முக்கியமே கிடையாது. இந்த குருவிடத்துல இருந்து நீங்க என்னெல்லாம் புரிஞ்சுட்டு, எவ்வளவு வருஷத்துல எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அந்த விஷயங்களை அப்படி அசபோடணும். இதுதான் ரகசியம். கல்யாண சுவாமி எப்பொழுதுமே ஒரே தியானம் தான். நான் ராமதாசனுடைய தாசன், அவ்வளவுதான். நான் ராமதாச தாசன், இதுதான் நினைப்பு இருக்கணும். ராமதாச தாசன், இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற யோசனையே வேண்டாம். இது பேர் தான் தாஸ்யம் அப்படின்னு பேரு. தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதம் சொல்றோம் இல்லையா? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். இந்த தாஸ்யம், இந்த தாஸ்யத்தில் அப்படியே இருக்காது. அவர் எப்பொழுதுமே கல்யாண சுவாமிக்கு வந்து ஒரே சிந்தனை, நான் ராமதாசருடைய தாசன். நான் இப்ப இந்த ஆசிரமத்தை நடத்துறது ராமதாசருடைய தாசனாக. இது ராமதாசருடைய ஆசிரமம். இவர்கள் எல்லாருமே ராமதாசருடைய சிஷ்யர்கள். இவர்களுக்கு இந்த விஷயங்களை சொல்றதுக்கு ராமதாசர் என்ன பண்ணிச்சிருக்கார். இந்த டோம்காவில் இந்த மடத்தை நடத்துறதுக்கு ராமதாசர் சொல்லியிருக்கார். இவர்கள்லாம் இப்படிதான் நடந்துக்கணும், இந்த விஷயங்களுக்கு ஒரு தாஸ் போது சொல்லணும். அப்ப அவர் மனசுல அகம்பாவமும் இல்லை, கவலையும் இல்லை, பாரமும் இல்லை, பற்றுதலும் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு 1000 பேர் இருந்தாலும் நான் ராமதாச தாசன். நான் எப்பொழுதும் நிறைய
இந்த ஒரு தம்பூரா மாதிரி வச்சு நிறைய கீர்த்தனம் எல்லாம் பாடுவார். அப்போ பல பேர் வந்து அவரை ஹரிதாஸ் மாதிரி இருக்காரு சொல்ல ஆரம்பிச்சார். நிறைய ஹரிதாசர் உண்டு, நிறைய கீர்த்தனம் உண்டு அவர் காலகட்டம் சொல்லலாம். அப்போ ஒரு நாள் சொன்னார், இந்த தம்பூரா என் கையில வீணி எங்கேயும் வாங்கிடுக்க வேண்டாம் அப்படின்ட்டார். சிஷ்யாலாம் கிட்ட என்ன ஆச்சுன்னா, நான் இன்னைக்குமே ராமதாசனுடைய தாசன் தான், எனக்கு ஹரிதாசனாக இருக்க வேண்டாம், நான் வெறும ராமதாசருடைய தாசன், அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே வேறு எந்த ஒரு அடையாளம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ராமதாசனுடைய தாசர்ன்ற ஒரு அடையாளம் எனக்கு போதும், ஹரிதாசனாக நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஹரியனுடைய தாசன்றது கூட பெருமை கிடையாது, ராமதாச தாசன்றது ஒன்று தான் என் வாழ்க்கைக்கான லட்சியம். நான் ஹரியனுடைய தாசன் அப்படின்றது கூட சரியா மதுரகவி ஆழ்வார் மாதிரி தான். கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகோ நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாலுக்கே, அவ்வளோதான். சடகோபா காரிமாரா அப்படின்ற மாதிரி ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த, இது போதும் எனக்கு. அப்படிதான் நம்ம கல்யாண் சுவாமி அவ்வளவு அழகா குரு தியானம். இன்னைக்கு சொன்ன விஷயம் குரு தியானம், எப்படி குருவை தியானம் பண்ணணும் அப்படின்றது, இந்த விஷயம் போதும். இதுதான் வாழ்க்கை முழுக்க இப்படியே நினைச்சுண்டு வாழ்ந்துள்ளோம். குரு சொன்ன விஷயங்கள், நம்ம இடத்துல பேசின விஷயங்கள், நமக்காக கொடுத்த நேரங்கள், நம்ம இடத்துல சிரிச்சது, நம்ம கிட்ட கோச்சுன்றது, இதை விட வேற என்ன பெருசா தியானத்துக்கு வாழ்க்கையில் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மார்த்தமா நம்ம சில விஷயங்கள் சொன்னது, உரிமையோட பேசினது, இது போதாதா? இதை தாண்டி வேற எதையான்னு நினைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இதை தாண்டி வேற எதை நினைச்சாலும் நேரம் வீணடிக்கணும், அவ்வளவுதான் உண்மை. என்னத்துக்கு நேரத்தை வீணடிக்கணும்? இது போதும், இது மட்டுமே போதும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो योगीराज कल्याण स्वामी की जय. राधे कृष्णा.